மதுரை மாநகர திமுக செயலாளரும் மதுரை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான தளபதி அவர்கள் காங்கிரஸ் கட்சி குறித்து கடுமையாக பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சிக்குள்ள கொந்தளிப்பை ஏற்படுத்திருக்கு. காங்கிரசுக்கு பூத் ஏஜென்டே கிடையாது, ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட கிடையாது. இவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணுமா? மாணிக்க தாகூருக்கும் ஜோதிமணிக்கும் இனி காங்கிரஸ் கட்சியில சீட்டே கூடாது, அப்படி சீட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் முன் வச்சிருக்காரு. என்ன சொல்ல வந்திருக்காப்லன்னா, காங்கிரஸ் கட்சி செத்து பல வருஷம் ஆச்சு. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதிக்குள்ளேயே, ஊருக்குள்ள ஒரு தொகுதிக்குள்ளேயே மொத்தமா 3000 ஓட்டு கிடையாது. நான் வன்மையா கண்டிக்கிறேன் திமுகவுடைய மாநகர செயலாளரை, திமுக வடக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் நான் உண்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சிக்கு 3000 ஓட்டு இருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எந்த புள்ளி வரம் சொல்லுச்சு? காங்கிரஸ் கட்சி செத்து கிட்டத்தட்ட 58 வருஷம் ஆச்சு. காமராஜர் என்னைக்கு மண்ணுக்குள்ள போட்டு மூடுனாங்களோ அன்னைக்கே காங்கிரஸையும் தூக்கி மூடிட்டாங்க. காமராஜர் சாகுமுறை காங்கிரஸ் தான் சொல்லுவாங்க. காமராஜர் உயிரோடு இருக்க தான் காங்கிரஸே இருந்துச்சு. அவர் செத்தும் போது காங்கிரஸ் சேர்த்து செத்துருச்சு. இப்ப அந்த காலத்துல ஒரு 4-5 பீஸ்கள் ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மொத்தமா ஒரு தொகுதிக்கு 100ல இருந்து 150 ஓட்டு தேர்னா பெரிய விஷயம் காங்கிரஸ் கட்சிக்கு. திமுக கூட சவாரி பண்ணதுனால திமுக ஓட்டு, மதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, திருமாவளவனுடைய ஓட்டு அப்படின்னு பல்வேறு ஓட்டுகளை வாங்கி காங்கிரஸ் ஜெயிக்குதே ஒழிய காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஓட்டு கிடையவே கிடையாது. அதை பெருந்தன்மையா தான் சொல்லியிருக்காரு. 150 ஓட்டு 200 ஓட்டு தான் மொத்தமா தொகுதிக்கு இருக்கும். ஆனா அவர் பெருந்தன்மையா 3000 ஓட்டு அப்படிங்கிறது அது உண்மையிலே தளபதி அவருடைய பெருந்தன்மை காட்டுது. திமுகவுடைய மதுரை எம்எல்ஏ தளபதியுடைய பெருந்தன்மை காட்டுது. 3000 ஓட்டுன்னு சொல்லியிருக்காப்ல.